ಒಂದು ಗ್ರೇಟ್ ಗಿರಿಗಾಲನ್ ಸೋ ಮಕ್ಕಳೇ ಇದರ நம்ம மண்டி கொரில்லா vs 100 men இந்த தடவை 20 men தான் இருக்காங்க. ஏன்னு தெரியல, இந்த கேமே ஒழுங்கா இல்லை. ஆனால் இது 100 பிளேயர்ஸ் கொரில்லா தான் ஒழுங்குது. ஆனால் இதில் 20 பிளேயர் தான் இருக்காங்க. ஒய் எத்தனும் இது பார்க்க சாயோட பழைய காஸ்டியூம் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சாய் அதே காஸ்டியூம் ஏன்னா கொரில்லா பின்னாடி திரும்பி பாரு. Already 69 என்னடா 69 43 20% 19%. ஆனால் அவனை தூக்கி தள்ளுங்க. 12% தான் இருக்கான். கிரேட் அஸ்ஸா சோலோவாக இந்த கொரில்லா தூக்கி பண்ணுறப்பா, தூக்கி வச்சு தூக்குறேன். அந்த பயம் நான் கொரில்லா அது வந்து லாபியில் எத்தனை பேர் தெரியல. ஆனால் கிரேட் அஸ்ஸா இந்த வேர்ல்டை காப்பாற்றிட்டான். ஆனால் ஒரு தை மட்டும் என்னன்னு தெரில. அதான் ஹீரோ எப்பயுமே தை கத்தின்னு வரமாட்டான். அவன் மண்டமான நினைக்கிறேன். யார் மண்டமானே நிற்க முடியாதுடா. அடுத்தது யாரு? ஐயோ, இந்த பேர் கேட்ட மாதிரி இருக்குது. ரெடி பண்ணலாம். ரெடியா? லோல் இஷ் நான் ஜம்பிங் மாஸ்டர் மோட ஆக்டிவேட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒருத்தர் லோ ஹெல்த் இருக்கானா? ஓ மை காட், என்னடா அதுக்குள்ளே 38% வந்துட்டேன். இந்த மாதிரி தான் கொரில்லா மேட்ச் எல்லாமே இருக்கும். அப்போ தான் நிறைய பனானா கிடைக்கும். கொரில்லாவாக வின் பண்ணால் 100 பனானா கிடைக்கும். ஹியூமனாக வின் பண்ணால் 25 பனானா கிடைக்கும். நிறைய ஹியூமன் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி நிறைய. ஆனால் ஒரே கொரில்லா இருக்கிறதுனால அந்த மாதிரி வாங்க. 17% இன்னும் ஹெல்த்து. அட 18 பிளேயர்ஸ் இருக்காங்க. %6 தான். ஏன் எவ்வளோ நேரம் ஓட போகிறேன்னு நானும் பாருறேன். அதுக்கப்புறம் எனக்கும் லோ ஹெல்த்தாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஹெல்த் இந்த அளவுக்கு ஹெல்த் இருந்தாலே நான் ஓடி போயிடுவேன். அதான் ஏபோ எனக்கு 525 பனானா எப்படி இன்னொரு தடவை அஷா சேவ் த டேவா? இன்னொரு தடவை நான் சேவ் பண்ணிட்டேன்றனால வா. அடுத்து அடுத்தது யாருன்னு பாலாமா? நானாக கூட இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். நானாக இருந்தால் எல்லாம் தூக்கி தள்ளிடுவேன். ஃபேண்டம் ஆல்ரெடி ஒருத்தர் கொரில்லாவாக இருந்திருக்கான்னு நான் எனக்கு 21 ஐ எம் டெட் கோல். நான் பெஸ்ட்டு ட்ரை பண்ணுறான். ஆல்ரெடி எல்லாம் எப்படி கூல் டவுன் யூஸ் பண்ணிட்டியா? நாளைக்கு ஆல்ரெடி எல்லாரும் ஹெல்த் லோ பண்ணிட்டா போல. சாரி. பாய். எல்லோரும் நல்லா ஜாலியாக அந்த கொரில்லா வச்சு தூக்குங்க. 69 ஹெல்த் இருக்கு கொரில்லா. 69 அந்த கொரில்லா கிட்ட இருந்தால் நான் ஓடி போகணும். யார் கிட்ட இருந்து ஓடி போகக்கூடாது. ஏதோ ஒரு நல்ல ஹைடிங் ஸ்பாட் இருக்கு. இந்த ஹைடிங் ஸ்பாட் நல்லா இருக்கு. ஓய்யோ என்னடா எதா கொரில்லாவை காப்பாற்றிக்கடா. கபடி நான் கூட்டத்தில் மறந்து அவனை அடிச்சு தூக்கிடுவான். நான் கூட்டத்திலே மறைய மாட்டேன்.
15 பீப்புள் இருக்காங்க. ஆனால் அவன் 40 என்ன 14 பீப்புள் இருக்காங்க. ஒரு இடத்துல நல்லா எல்லாரையும் ஒழிச்சு வைக்கணும். இந்த இடம் ஒரு நல்ல ஹைடிங் ஸ்பாட். அவன் ஆல்ரெடி நோக்கி தவறான். ஆனால் இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் கிட்ட கூட இல்லை. நீங்கள் டங் 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 சவுர வைப்பாங்க மூடி மூடு போட்டு ஐயோ புரியல. ஐயா இன்னும் 10 பீப்புள் இருக்கான். ஆமாடா குரிலாவை தூக்கி தள்ளுங்கடா. என்னை விட நிறைய பேர் லோ ஹெல்த்தில் இருக்கான். ஆனால் நான் போய் தீருவேன் நாட்டை காப்பாற்றுறதுக்கு. நான் 14 பேர். எஸ் 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 ஏ அவனும் லோ ஹெல்த்தாக இருந்தோம், நாங்களும் நிறைய பேர் இருந்தோம். அதுக்கப்புறம் டைமர் முடிஞ்சிச்சு. இதுதான் நாச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் நீ ஓரளவு நல்லா தாரா பண்ண. இப்போ யார் கொரில்லாவா இருக்கா? ஆமாமா என்ன இப்போதான் ஹியூமன்ஸ் வின்னாங்க. எங்கடா என்னடா கொரில்லா வந்து அடுத்த செகண்ட் வெளில போயிட்டானா? இதுக்கு தான் கொரில்லாலாம் அந்த அளவுலாம் நிறைய இருக்கு. கொரில்லாலாம் அந்த அளவுலாம் நிறைய இருக்காது. அட்டடி யாருன்பாங்க. அவனா எனக்கு ஃப்ரீ பனானாலாம் கொடுக்குறாங்க. ஆனால் நான் தைரியமாக வெளில போயிட்டு வருவேன். நான் தைரியமாக அங்கேயே உள்ளே சண்டை போடுவேன். இது வரைக்கும் நான் 2 தடவை எனக்கு கொரில்லா கச்சிருக்குது. ஒன்று வந்து நானே கொண்டாடு 2-3 தடவை ஏதோ தண்ணியை வின் பண்ணேன். அதில் ஒரே தடவை வின் பண்ணிட்டேன். ஒரே ஒரு தடவை இந்த இடத்துல தோத்துட்டேன். ஏன்னா இந்த மொத்த கொரில்லா ரேஜ் தான் எனக்கு ஒரு தமான அந்த இடிக்கிற எபிலிட்டி. டெனோஸ் ஸ்குட் கேம் டெனோஸ். நான் அவெஞ்சர்ஸில் வர டெனோஸ். வாங்க உங்களோட வேலையை போகலாம். கிரேட் Asha saved the day yesterday. Today I will save the day too because I always save the day. நான் ஒரு அடியில் எஸ்கேப் ஆகிட்டேன். ஆனால் நான் 2வது அடியில் எஸ்கேப் ஆகிறேன். அந்த மாதிரி தான் எல்லோரும் ஃப்யூச்சர் சொல்லியிருக்கு. ஆனால் ஃப்யூச்சரை நான் எல்லாமே நான் ஃபுல் ஹெல்த்தில் கேம் பீட் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் அந்த மொட்டால் குறுக்கில் நான் ஒரு அடி வச்சுட்டோம். ஆனால் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் லாஸ் ஆயிடுது. வை. ஆனால் நான் திரும்பியும் என்னோட நாளை சேவ் பண்ணிட்டேன். யாராவது மேலே கில்ல இருக்காங்களா? 1 2 3 பேர் அவனை கில் பண்ணியிருக்கான். மற்றபடி அடுத்தது யாரு? சிக்மா யூஆர் 689. நம்ம 69 போட்டு 69 டங் 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 சவுண்ட். அவன் ஏதோ ஒரு மேட்ச்சில் வந்துறான். நான் ஜம்ப்பு மோட ஆக்டிவேட் பண்ணுறேன். ஜம்ப்பு நான் ஒன்று அங்கே தான் பண்ணேன். என்ன அடிக்கிறேன். இன்னும் ஒரு அடி கூட ஆச்சா நான் வந்து தெரியும். பாய், நீங்கள் நல்லா அவனாச்சு என்ஜாய் பண்ணுங்கள். 69 ஹெல்த்து. எனக்கு எப்போ பார்த்தா 69 வருது. 63. ஓ மை காட் யா ஓடுகிறா. ஐயோ அண்ணா என்ன டார்கெட் பண்ணி வருவியாண்ணா? ஆனாடா பிளாக் மாஸ்டர் 93. ஓ மை காட் 60% ஹெல்த். ஆனால் 80 மெம்பர்ஸ். நான் பயப்படல. ஆனால் இந்த ராக்குக்கு வச்சுருக்கேன். ஏன்னா ஹெல்த் பார்த்துச்சு. நான் இன்னும் 100 செகண்ட்ஸ் 46 ஹெல்த்து. இல்லைனா வந்து நான் சர்வே ஆகணும். நான் சர்வைவர்ஸ்க்கு பேசுனா நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க போகிறேன். ஏன்னா 17 பேர் தான் இருக்காங்கண்ணா. நான் தோகம் போட்டு 17 பேர் தான் இருந்தாங்க. என்னடா இதுதான் அந்த மாதிரி அடிக்க கொரில்லா வந்துடும்னு சொன்னேன். கேட்டு
கஷ்டப்பட்டு 1000 பனானா இருக்குது. என்கிட்ட எவ்வளோ வின் இருக்கோ அந்த அளவுக்கு பனானா இருக்கும். ஆனால் என்கிட்ட வின்னை பார்க்கலாமா? என்கிட்ட ஹையஸ்ட் வின் யார் வச்சுருக்கு? என்கிட்ட 44 வின் இருக்குது. ஒன்ஸ் அகெயின் ஹர்ஷா சேவ் த டே. நான் சேவ் பண்ணேன். இன்னும் கொரில்லா உயிரோடு தான் இருக்கா. ஓகே, மயிலே பார்ட் 4ல் பார்க்கலாம். பபாய்.